சிம்மம் ஜென்மத்தில் கேது, 7ல் ராகு. சிம்ம ராசிக்காரர்களுக்கு ஒரு விஷயந்தான், உணர்ச்சி வசப்படுவார்கள், கோபம் அதிகமாக இருக்கும், பிளா பிளா பிளான்னு பேசிடுறது, அப்புறம் அப்படியே டவுன் ஆகிடுறது, யோசிக்கிறது. இவங்களுக்கு எதுவுமே நெகட்டிவாக இல்லைனாலும் இவங்களே நெகட்டிவாக யோசிக்கிறது எல்லாம் இருக்கும். ஆனால் தூக்கம் வராது. வீடு இருக்கும், வாசல் இருக்கும், குடும்பம் இருக்கும், குழந்தை இருக்கும், எல்லாமே இருக்கும். இல்லைன்னா அப்பா அம்மா நல்லா பார்த்துப்பாங்க, கல்யாணம் ஆகுத சின்ன பசங்களாக இருப்பாங்க, எல்லாமே இருக்கும். நல்லா படிப்பாங்க, நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கும். எல்லாருக்கும் யாருக்காவது ஒரு பிரச்சனை இவங்களுக்கு போட்டுப்பாங்க. யாராவது பழகுவாங்க, பழகுறவங்களுக்குள்ளே ஃப்ரெண்ட்ஷிப்பில் ஒரு சின்ன பிரச்சனை இருக்கும். இவங்களே கத்தி, இவங்களே கலாட்டா பண்ணி, இவங்களே துரத்தி விட்டுட்டு அப்புறமா அவன் பேசலையே அவள் பேசலையேன்னு இவங்களே வருத்தப்படுறது. ஏம்மா அதுக்கு முன்னாடி நீ ஏம்மா கத்தன, ஏம்மா பண்ண, ஏன்டா பண்ணன்னா நம்ம மேலே பாயிருது. இப்படி சொன்னாலும் பாயும், அப்படி சொன்னாலும் பாயும். சிம்மத்துக்கு அட்வைஸ் கொடுக்குறதே போர். சிம்மத்துக்கு ஏற்ற மாதிரியே நம்ம போயிடணும். அப்புறமா அப்படியே பொம்பரேனியன் டாக் மாதிரி ஆகிடும். ஜம்முன்னு நம்ம மடியிலே உட்காந்துக்கும். நம்ம டாக்கு தானேன்னு சொல்லிட்டு தலையை தட்டிங்கன்னா கட்சி விட்டுரும். ஸோ இதெல்லாம் சிம்மத்தினுடைய கேரக்டர். ஸோ சிம்மத்தை அஷ்டம சனி எக்ஸசைஸ் தான். அஷ்டம சனினா எக்ஸசைஸ் தான். வண்டியில் வித்தை காட்டாமல் இருக்கணும். வண்டியில் வித்தை காட்டினா ஹாஸ்பிட்டலில் எக்ஸசைஸ் பண்ணி விடுவாங்க. அதே சமயம் அஷ்டம சனி சிம்மத்துக்கு யோகத்தை கொடுக்கும். ஹெல்த்து மட்டும் பார்த்துக்கணும். படிக்கட்டில் இறங்கிறது, ஏறுறது, காலுக்கு நல்லா எக்ஸசைஸ் பண்ணணும். ஸ்ட்ரெச்சிங், கால் வீக் பண்ணணும். நல்ல வழுக்கலான இடங்க. யாராவது பெல் அடித்தா கூட, மோடிஜியே பெல் அடித்தா கூட மொல்லமாக தான் நடந்து போகணும்.